உங்க வீட்ல 2 வயசுல இருந்து 5 வயது வரை உள்ள குழந்தை இருக்காங்களா? நீங்க சாப்பாடு ஊட்டும்போது மொபைல் கொடுத்தாதான் குழந்தை சாப்பிடுதா? இல்லனா குழந்தைங்க அழுகிறத நிப்பாட்ட உடனே கையில ஒரு ஸ்மார்ட் போனை கொடுக்கறீங்களா? குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிக்காமல் இருக்க வேண்டுமா? அப்போ உடனடியா மொபைல் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க பண்றது எவ்வளோ பெரிய தப்புன்னு ரீசெண்டா இங்கிலாந்து அரசாங்கம் யூகே கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. குழந்தைகளோட மூளை வளர்ச்சி இதனால மொத்தமா பாதிக்கப்படுது அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. அப்படி என்னதான் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க? நாம என்ன தப்பு பண்றோம்? இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மொபைல் ஃபோன், டிவி, டேப்லெட் இல்லாத வீடே இல்ல. ஆனா பிரிட்டன் அரசாங்கம் வெளியிட்ட அந்த புது கைட்லைன்ஸ்ல முதல் ரூல் என்ன தெரியுமா? 0ல இருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க எந்த ஒரு ஸ்கிரீனையும் காட்டவே கூடாதா? என்னது, சுத்தமா காட்டக்கூடாதா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. ஆமாங்க, முற்றிலுமா தவிர்க்கணும் அப்படின்னு யூகே கவர்மெண்டோட சர்வே சொல்லுது. ஆனா இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ இருக்கிற தாத்தா பாட்டி கூட இல்ல சொந்தக்காரங்க கூட வீடியோ கால் பேசுறதுக்கு மட்டும் நாம மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது தகவல் பரிமாற்றத்துக்கும் உறவுகளை வளர்க்கவும் உதவுது. அதை தவிர கார்ட்டூன் பார்க்கறது, பாட்டு கேட்கறதுன்னு எத்துக்குமே ஸ்கிரீன் காட்டவே கூடாது. சரி, 2 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இப்போ காட்டலாமான்னு கேட்டா அங்கேயும் ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க. 2 முதல் 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒட்டுமொத்தமா அதிகபட்சம் 1 மணி நேரம் மட்டுமே ஸ்கிரீன் டைம் அனுமதிக்கப்படுது. அந்த 1 மணி நேரத்திலையும் குழந்தைங்க தனியா உட்கார்ந்து மொபைல் பார்க்கக்கூடாதான். என்ன பார்க்கறாங்கன்றத பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க கூட உட்கார்ந்து எஜுகேஷனல் சம்பந்தமான நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும். இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயத்த அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதாவது ரெட் ஜோன்ஸ். இந்த நேரத்துல கண்டிப்பா மொபைல் காட்டவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், சாப்பாட்டு நேரம். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது மொபைல் காட்டவே கூடாது. ஸ்கிரீனை பார்த்துட்டே சாப்பிடும்போது குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுறாங்க, என்ன சாப்பிடுறாங்கன்ற உணர்வே அவங்களுக்கு இருக்காதான். இது பிற்காலத்துல ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமனுக்கு காரணமா அமைஞ்சிடும். செகண்ட் ஒன், தூங்கும் நேரம். குழந்தைங்க தூங்குறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா ஸ்கிரீன்ஸையும் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா மொபைல்ல இருந்து வர அந்த ப்ளூ லைட் குழந்தைங்களோட இயற்கையான தூக்கத்தை ரொம்ப மோசமா பாதிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் ப்ரோ இவ்ளோ ரூல்ஸ் போடுறாங்க, மொபைல் பார்த்தா என்ன ஆயிட போகுது? ஒரு மனுஷனோட மூளை வளர்ச்சியில 90% அவனுக்கு 5 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிடும். இது ரொம்ப குரூஷியலான டைம். இந்த வயசுல குழந்தைங்க நிஜ உலகத்துல மனுஷங்க கூட பேசி பழகி விளையாடும்போது தான் அவங்களோட மூளை ரொம்ப ஆக்டிவா வளரும். ஆனா ஒரே இடத்துல உட்காந்து மொபைல் பார்த்துட்டே இருந்தா அவங்களோட ஸ்பீச் டெவலப்மெண்ட், அதாவது பேச்சுத்திறன் பாதிக்கப்படும். மத்தவங்க கூட பழகுற சோஷியல் ஸ்கில்ஸ் குறைஞ்சிடும். அப்புறம் எப்படி அவங்க ஒரு ஹெல்தியான குழந்தையா வளருவாங்க? ஓகே, இந்த மாற்றத்தை நம்மிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். குழந்தைங்க நம்மள பார்த்து தான் கத்துக்குவாங்க. அதனால அவங்க முன்னாடி நாமளும் மொபைல் யூஸ் பண்றத கொஞ்சம் குறைச்சிப்போம். அவங்க கூட உட்கார்ந்து புக்ஸ் படிக்கலாம், வெளியே கூட்டிட்டு போய் விளையாடலாம். இந்த யூகே கவர்மெண்டோட கைட்லைன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊர்ல இத ஃபாலோ பண்றது சாத்தியமா, பிராக்டிகலா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு, குறிப்பா வீட்ல குழந்தைங்க வச்சிருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.